ஹாய் மக்களே, பார்த்தீங்கன்னா இந்த பேச்சிப்பாறை மேலே இருக்குது தெரியுமா? அந்த மலைவாசி மக்கள் வாழக்கூடிய இடத்துல போயிட்டு சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். வந்த இடத்துல கதை என்ன தெரியுமா? என்ன கொண்டு நடக்க முடியல. எப்படி தான் அந்த மக்கள் நடந்து மேலே போகிறாங்களோ தெரில. போகுது 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 போய்கிட்டே இருக்குது ரூட்டு. ஒரு மாதிரி மூளை முடுக்கெல்லாம் போகிற மாதிரி இருக்குது. பாவம். ஆனால் இங்கே ஒரு பஸ்ஸு வசதி கிடையாது, ஒரு இது கிடையாது. போட்டு மட்டும்தான். போட்டு மூலமாக தான் அவங்க வந்து இங்கேருந்து, அதுவும் ஸ்கூலெல்லாம் வெறும் 5ஆம் கிளாஸ் வரை தான் இங்கே இருக்கான். பிள்ளைங்க படிக்கணுன்னா 5க்கு மேலே படிக்கணுன்னா எங்கே போகணும்? போட்டு தாண்டி பேச்சிப்பாறை அந்த சைடு போகணும், தச்சமலையை தாண்டி. அப்புறம் படிக்கணுன்னா எங்கே போவாங்க? இங்கேருந்து போவாங்க டெய்லி போட்டு போயிட்டு தான் போட்டு நாள் மழை பெஞ்சு அன்னைக்கு வர முடியும். அன்னைக்கு அப்போ அவங்க வந்து அவங்களோட அந்த படிப்பு கூட அவங்களுக்கு வந்து ஒரு 12th கூட அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஆனால் போகிறாங்க, பிள்ளைங்க போய் படிக்கிறாங்க. பட் ஆனால் என்னென்னா இங்கேயே ஒரு ஸ்கூல் வசதி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் அவங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்கும்ல. இப்போ இன்கேஸ் வந்து மழை வந்துச்சு, நல்லா மழை பெஞ்சு அப்படின்னா அவங்களால அன்றைக்கி ஸ்கூல் போக முடியாது. ஏன்னா தண்ணியெல்லாம் இங்கே காட்டாத்து வெள்ள மாதிரி வரும். அப்போ அதில் எப்படி போவாங்க பிள்ளைங்க? போக முடியாது. அதெல்லாம் கஷ்டம், பாவம். ஆனால் இந்த மலைவாசி மக்கள் வந்து அவங்களோட ஒரு வாழ்வாதாரமே வந்து இங்கே இருக்காங்க கடையெல்லாம். ஆனால் பெரிய பெரிய சாதனங்கள்லாம் வாங்கணும்னா வெளியே போய் தான், அதாவது அந்த போட்டு நான் சொன்னேன்ல, போட்டில் தான் போய் தான் அவங்க வந்து போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரணுமா. நமக்கெல்லாம் இதில் கொஞ்சம் போல் நடந்தே எனக்கெல்லாம் மூச்செல்லாம் வாங்குது, தலையெல்லாம் கிறுகிறுன்னு சுற்றிக்கிட்டு வருது. கஷ்டம்தான்.